Hello everyone, நான் தமிழ்செல்வன். இது தமிழ் கோடிங் கிளாஸ் யூடியூப் சேனல். வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலோட 4th செஷனுக்கு நான் உங்களை வெல்கம் பண்றேன். இந்த கிளாஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த வீடியோல இருக்கிற ஸ்டஃப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். So guys, HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் இதோ. நம்ம ஒரு வெப் பேஜ்ல எப்படி பேராகிராஃப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து p டேக்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப் டேக், இந்த டேக்கை போட்டுட்டு இதுல நம்ம என்ன பேராகிராஃப் ஆட் பண்ண போறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். நான் இப்ப சும்மா டம்மியா வந்து பேராகிராஃப்ஸ் ஆட் பண்ண போறேன் அப்படின்றதுனால நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் டைப் பண்றேன். ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா டம்மியா டெக்ஸ்ட் வந்து அங்க கிரியேட் ஆகும். அதை நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பேராகிராஃப் டேக் p டேக் போட்டிருக்கேன், ஓப்பன் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன், அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கண்ட்ரோல் S கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம்னா ஸோ நம்ம வெப் பேஜில் ஆட் பண்ண பேராகிராஃப் ஏதோ வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு 2 பேராகிராஃப் கூட ஆட் பண்ணிட்டு இதுக்கு கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இங்க 3 டைம் பேராகிராஃப் p டேக் போட்டு 3 பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை கண்ட்ரோல் S கொடுத்துட்டு அவுட்புட் பார்க்கலாம். 3 பேராகிராஃப்மே வந்திருக்கு. இப்போ இதுல எப்படி பேராகிராஃப்ஸ்க்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். முதல்ல நம்ம பேக்ரவுண்டுக்கு கலர் மாத்துவோம். பேக்ரவுண்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாடி டேக்ல போயிட்டு BG கலர் அப்படின்னு இந்த பாடி டேக் பக்கத்துலயே டைப் பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, BG கலர்ன்றது ஒரு ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி. அதுல நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிளாக் கொடுத்துட்றேன். என்டையரா எனக்கு வந்து பேஜ் ஃபுல்லா பிளாக் ஆயிடும். டெக்ஸ்ட் கலரும் பிளாக்ன்றதுனால அதுவும் பிளாக்காவே தெரியும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம ஒயிட் வச்சோம்னா டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நாங்க ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ஒயிட்ல வந்துருக்கும். இப்போ இதுல பேராகிராஃப்க்கு எப்படி தனித்தனியா கலர்ஸை சேஞ்ச் பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் p டேக் குள்ளார ஸ்டைல் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை டைப் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளார நிறைய சப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல வந்து இப்போ நான் கலர் வந்து செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கலர்னு கொடுத்துட்டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார கோலன் போட்டுட்டு கலரோட நேம். நம்ம கலர்னு கொடுத்துட்டு கோலன் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க கலர்ஸ் வந்து காமிக்கும். அதுல எந்த கலர் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு வெப் பேஜ் போனோம்னா கலர் மாறி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பேராகிராஃப்க்குமே கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒவ்வொரு கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ், ஃபேமிலி சைஸ் எல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டைல்குள்ளாரே கலர் வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் போட்டுட்டு அங்க இருந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு டைப் பண்ணிப்போம். ஃபாண்ட் சைஸ் போட்டு pxல வேல்யூ கொடுங்க. நான் ஒரு 25 pxன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் 25 px சைஸ்ல வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பேராகிராஃப்க்கு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்க போறோம் அப்படின்னா அதே மாதிரி செமிகோலன் போட்டுட்டு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி டவுட் இருந்தது தெரியல அப்படின்னா நோட் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. நோட் பேட்ல ஃபார்மேட் ஓபன் பண்ணிட்டு அதுல ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல எல்லா ஃபாண்ட்டுமே நம்ம சிஸ்டம்ல இருக்க ஃபாண்ட் டைப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பேருக்காக. இப்போ நான் இந்த ராக்வெல் அப்படின்னு இருக்கு, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸ்பெல்லிங் தெரியாதப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ அது எனக்கு ராக்வெல் ஃபார்மேட்ல வந்துருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரியே எல்லா பேராகிராஃப்க்குமே நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் சைஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இந்த 3 ஃபார்மேட்டிங் எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போல்டுக்கு நம்ம வந்து b டேக் யூஸ் பண்றோம். ஸோ bன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எது வரைக்கும் நீங்க போல்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு அது வரைக்கும் என்க்ளோஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஐ டேக் ரெஃபர்ட் இட்டாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் கொஞ்சம் க்ராஸா வரும். நான் இது வரைக்கும் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் வரைக்கும் இட்டாலிக் கொடுக்குறேன். அண்ட் அண்டர்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ டேக் செலக்டட் டெக்ஸ்ட் இது வரைக்கும் நான் வந்து யூ அண்டர்லைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் த ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லையா, இது நான் வந்து பி டேக் உள்ளார கொடுத்துருக்கேன், அதனால இது போல்ட்ல வருது. அடுத்து ஆஃப்ல இருந்து ஐ டேக் உள்ளார கொடுத்துருக்கேன், ஆஃப் செலக்டட் டெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட். அது வந்து என்ன சைஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆஃப் செலக்டட் டெக்ஸ்ட் இன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஐ டேக் உள்ளார கொடுத்துருக்கேன், அது இட்டாலிக்ல வந்திருக்கு, அதாவது கிராஸ் டெக்ஸ்ட்ல வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூ டேக் போட்டு என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் செலக்டட் டெக்ஸ்ட் வரைக்கும். ஸோ அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைனில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஹெட்டிங்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த ஹெட்டிங் டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா H1ல இருந்து H6 வரைக்கும் 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் டைப் வந்து இருக்கு. இப்போ H1 டேக் தான் இருக்கிறதுலே வந்து பெரிய டெக்ஸ்டா வந்து ஹெட்டிங்கை காமிக்கும். ஒரு நம்ம கொடுக்க போற ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம்னா இந்த H1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சப் ஹெட்டிங்ஸ் தரப்போறோம் அப்படின்னா H2 டேக், அப்படி இல்லைன்னா H3 டேக் யூஸ் பண்ணலாம். H4க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் டெக்ஸ்ட்டை விட சின்ன சைஸ்ல இருக்கும். ஆக்சுவலாக ஹெட்டிங் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட்டையும் அந்த ஹெட்டிங்கையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். அதுக்காக இந்த 6 டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். H1 டேக் உள்ள கொடுத்த ஹெட்டிங் 1 அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நல்லா பெருசாக தெரியும். அடுத்து H2, H3 தான் வந்து நார்மல் டெக்ஸ்டோட சைஸு. H4க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே, H4ல இருந்து எல்லாமே நார்மல் டெக்ஸ்ட் சைஸை விட சின்ன டெக்ஸ்ட். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுல பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த இந்த HTML செஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ல நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். நான் தமிழ்செல்வன், இது தமிழ் கோடிங் கிளாஸ் யூடியூப் சேனல். கோடிங் இஸ் லைஃப்.